வணக்கம். நான் எஸ்கே. ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலுக்காகவும், அவங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியை காப்பாத்துறதுக்காகவும், தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியோடைய தலைவரான அவர் நேற்று ஒரு காணொளி ஒண்ணு விட்டிருக்காரு. அந்த காணொளியில நடக்கப்போற 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுல, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணியில அவருக்கான தொகுதி பங்கீட்டுல ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னா, போன முறை போட்டியிட்ட தொகுதிகள் மொத்தம் 6. பட் இந்த முறை அதுக்கும் கீழேயோ இல்ல அதற்கு நிகரான ஒரு தொகுதியை மட்டுமே தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த தலைமையான திமுகவுடைய தலைமை சொல்லியிருக்காங்க. அதற்காக அவர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லை, மக்கள் யாரும் சோர்வு அடைஞ்சிட வேண்டாம். நானும் எங்களோட உரிமைக்காகவும் எங்களோட மக்களோட குரலுக்காகவும் நான் என்னைக்குமே குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதற்காக நீங்கள் யாரும் சோர்வு அடைஞ்சிட வேண்டாம். பட் நீங்கள் இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னுமே போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வரல. ஸோ இது ஏன் இந்த அதிருப்தி ஏன் அவரு சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நேற்றைய தினம் வரைக்கும் அதிமுகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சுட்டு இருந்த தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இந்த திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திமுக கூட்டணியில் ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டாங்க. அதாவது மாநிலங்களவை எம்பி, ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கியிருக்காங்க. அந்த சீட்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக ஒரு 10 எம்எல்ஏ சீட்டும் வேணும் நாங்கள் போட்டி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த தலைமையிட்ட பேசியிருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகள்லாம் யாருக்கிட்ட இருந்து பிரித்து கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சிபிஐ, சிபிஎம், சிபிஐ மார்க்சிஸ்ட்டு, இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் இந்த முஸ்லீம் லீக், இவங்களோட கட்சிகள்ல இருந்து கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் போன வாட்டி போட்டி போட்டதை விட இந்த முறை குறைஞ்சு தான் போட்டி போட போகிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை தான் இன்னுமே போய்கிட்டு இருக்கு. இன்னுமே யாரும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணலை. பட் இவங்க ஒரு கட்சியாக ஒரு தொகுதியை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் மொத்தம் 4 கட்சிகளுக்கு அவங்க அதிகாரப்பூர்வ பங்கீட்டை கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் இன்னும் பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க. சரி, நான் என்ன இவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு தகுதி இருக்கான்னு கேட்டால் அது கண்டிப்பா இல்லை தான். பட் அவர் ஏன் இந்த வேலையை பண்ணாம இருக்காரு? இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 44 தொகுதிகள் தனி தொகுதி, 46 தொகுதிகள் தனி தொகுதிகள் இருக்கு. இவங்க போட்டி போடுற தொகுதிகள் எல்லாமே தனி தொகுதிகள் தான். அந்த தனி தொகுதிகளில் ஏன் இவர் தனியாகவே போயிட்டு போட்டி போடல? இந்த கூட்டணியிலிருந்து விலகி தனியாக போயிட்டு போட்டி போட்டு, நீங்கள் எனக்கு என்ன 5 சீட்டு 4 சீட்டு கொடுக்கறது? நான் இப்போ நான் ஒரு 30 சீட்டுக்கு நான் போட்டி போடுறேன். அந்த 30 சீட்டில் ஒரு 10 15 50% நீங்கள் வின் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் போகலாம் இல்லை? ஸோ அதை ஏன் அவங்க பண்ணலை அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா, எனக்கு இருக்கிற ஒரு காரணம் என்னன்னா, பணம். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படி இவங்க இந்த 30 தொகுதிகள் 40 தொகுதிகள் சொன்னா இல்லைங்களா, இதுங்கெல்லாம் இவங்க இந்த தொகுதிகளுக்கு எப்படி கலெக்ட் பண்ண போறாங்க? இவங்கள நம்பி, இவங்க கட்சியை நம்பி யாரு இவ்வளோ பணம் கொடுப்பாங்க? அவங்களே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கறதா அவர் சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட இருந்து வாங்குற பணம் எப்படி சஃபிஷியண்டா இருக்கும். ஸோ அந்த டைம்ல இவருக்கு வேற வழியே இல்லை, இந்த ஒரு கூட்டணியில் இருந்து ஆகணும். ஏன்னா செலவு பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் திமுக கட்சி மட்டும்தான் இறங்குது. இந்த இடத்துல அவர் தனிச்சு தான் நிற்க போறாரு. வேற வழி இல்லை. அவருக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு ஆதங்கத்தையும் அவரோட டிசப்பாயின்மெண்ட்டையும் அவர் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். ஆனா அதற்காக மக்கள் யார் மேல கோவப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னா, இந்த திமுக கட்சி மேல மட்டும்தான் கோவப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கோவம் இந்த எலெக்ஷன்ல மட்டுமே தான் அவங்களால பார்க்க முடியும். பட் இவங்களோட முழு நம்பிக்கையே புது கட்சிகள்லாம் வராங்க. பட் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா தொல் திருமாவளவனோட விசிக கட்சி திராவிட கட்சிக்கு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்திருக்காங்க. கடைசி எல்லா எலெக்ஷன்லையும் போட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் முழுமையா கிடைக்குதான்னா இல்லை. வேற யாரோ ஒருத்தருடைய ஆதிக்கத்தினாலையும் அவங்களோட பவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் இவங்க எல்லாம் வளரவே கூடாது அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த காணொலியில பேசியிருப்பார். இதுவே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஒருத்தர் கொடுக்கக்கூடிய தொகுதியை கூட சரியா அவங்களோட சாதிய கட்டமைப்பை மட்டுமே வச்சு அவங்க கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இதுக்கு அடுத்து இன்னைக்கு காலையில தவாக, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியோடைய நிறுவனர்
திரு வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமா நாங்க வெளியே வர்றோம். அவங்களோட வந்துட்டு இனிமேல் நாங்க ஜாயின் பண்ணி வேலை செய்ய மாட்டோம். அவங்களோட கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுனால, நாங்க இனி புது கூட்டணியை வந்துட்டு உருவாக்க போறோம். அந்த புது கூட்டணி மக்களுக்கான நலனை நோக்கி இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 10 கோரிக்கை இருக்கு. அந்த 10 கோரிக்கைய வந்துட்டு யாரெல்லாம் எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தராங்களோ, அவங்களுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். எங்களோட ஆதரவு குடுப்போம். அவங்களோட நாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். பட் இந்த என்டிஏ கூடயும் வந்துட்டு கூட்டணி இல்ல. ஏன்னா, இந்த மதத்துக்காக மட்டுமே வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும், அந்த கட்சியில நாங்க போயிட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இல்ல அப்படின்னும் அவரு சொல்லியிருக்காரு. பட் இது 2யுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற எந்த கட்சிகளுக்குமே வந்துட்டு ஒரு ஒரு திருப்தி இல்ல. எதுக்காகன்னா, இந்த தேமுதிக உள்ள வந்ததுக்கப்புறம். ஸோ அவங்களுக்கான தொகுதிகளுடைய பங்கெடுப்பு அவங்களுக்கான தொகுதிகளுக்கான ஒதுக்கீட்ட வந்துட்டு இன்னுமே குறைச்சுக்கிட்டு இருக்காங்க. போன முறை போட்டி போட்ட தொகுதிகள காட்டிலும் இந்த முறை வந்துட்டு குறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, இந்த தேமுதிகவுக்கு வந்துட்டு ஒரு டபுள் டிஜிட்னு சொல்லக்கூடிய 2 இலக்க தொகுதி வந்துட்டு குடுக்கணுங்கிறதுக்காகவும். எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணியில் இருக்கிற யாருமே வந்துட்டு விலகி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்துட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு பணம் இல்ல. இந்த பணத்த வந்துட்டு திமுக காரங்க மட்டுமே தான் வந்துட்டு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தேர்தல்ல செலவு பண்றதுக்கு எக்கச்சக்கமா குடுக்க போறாங்க. பட் இவங்க எல்லாருக்கான அதிகாரமும், அதிகார பகிர்வும் ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கட்சிகளுடைய செல்வாக்கையும் அவங்களோட அவங்களோட அதிகாரத்தையும் வந்துட்டு பறிக்கிற விதமா உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டி போடுங்கன்னு சொல்றதும், உங்க சின்னத்தை வந்துட்டு மறந்துருங்கன்னு சொல்றதும், இது இது எப்படி வந்துட்டு இந்த எலெக்ஷன் கொண்டு போக போகுதுன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப இந்த இந்த எலெக்ஷன் மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போன எலெக்ஷன் வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ பெரிய பரபரப்பு இல்லை. பட் இந்த எலெக்ஷன் மட்டும் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. போன வருஷம் 2024 வரைக்கும் கூட்டணி பங்கீட்டில் வந்துட்டு போகிறாங்க, பேசுகிறாங்க, வெளியே வர்றாங்க. ஒன் சிங்கிள் சிட்டிங்லேயே வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருது. பட் இந்த முறை 2 முறை போகிறாங்க, 3 முறை போகிறாங்க, 4வது முறை தோல்வி ஆகுது, 5வது முறை சக்ஸஸ் ஆகுது. பட் 1, 2 தொகுதியில் குறைச்சி தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இந்த எல்லா கட்சிகளும் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவாகவே நிற்கிறாங்க. இதை பார்க்கும்போது இது வந்து வலுப்பெற்ற கூட்டணியாக இல்லை, வலுக்கட்டாயமான கூட்டணியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரம் வேணும்னா அவங்க தனியாக வந்துட்டு போட்டி போட்டு அவங்களோட செல்வாக்கு நிரூபிக்கிறது மட்டும்தான். பட் தனியாக போட்டி போடுவாங்களான்னு கேட்டால் அது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்காக மட்டுமே தான் வந்துட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு போக போகுது, யாருக்கு பெரிய அடியாக இருக்க போகுது, யார் வந்துட்டு எமர்ஜ் ஆக போகிறாங்க, அதாவது உயர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வலாக நான் உங்களோட சேர்ந்துருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரியான களம் மாறப்போகுது. இனிமேல் தான் வந்துட்டு பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட வாக்குறுதிகளை வந்துட்டு சொல்ல போகிறாங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையை வந்துட்டு சொல்ல போகிறாங்க. ஒரு பிரதான கட்சியாக வந்துட்டு இருக்கிற ஒருத்தவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த தாவேக்கா வந்து முன்னாடி வரணும்னு நினைக்கிறது ஒரு ரொம்ப சொல்லப்போனால் இவங்களோட இம்ப்ரெஷன், இவங்களோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இனிமேல் தான் வந்துட்டு எல்லா கட்சிகளும் வந்துட்டு தங்களுடைய பிரச்சாரங்களை, அதாவது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சாரங்களையும் அவங்களுடைய வார்த்தைகளையும் வந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க போகிறோம். அவங்க இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு மனோ தங்கராஜ் ஒரு சில வார்த்தைகள் வந்து அந்த அது ஒரு கெட்ட வார்த்தை தான். அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பேசு பொருளாச்சு. இந்த மாதிரியான தலைவர்களோட உண்மை முகம் வந்துட்டு இனிமேல் தான் வந்து தெரிய போகுது. இந்த உண்மை முகத்தை வந்துட்டு இனிமேல் தான் நடக்க போகிற பிரச்சாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். கேமரா முன்னாடியே வந்துட்டு அவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, ஆஃப் கேமரா வந்துட்டு என்ன மாதிரியான வார்த்தைகளை வந்துட்டு அவங்க பிரயோகிக்கிறதுக்கும் பயப்பட மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான களம் மாறப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.